ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரக்குலா மீனை துப்புராக்கலாமா? வாங்க துப்புராக்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளி மீனை துப்புரவாக்குறது கூட எனக்கு கொஞ்சம் டைம் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரக்குலா மீனை துப்புராக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ பெருசாக நேரம் பிடிக்கவே இல்லை. டக்குன்னு துப்புரவாக்கியாச்சு. சைடில் குட்டி குட்டி செட்டையாக இருந்துச்சு, அதெல்லாம் கத்திரிக்கோளால் வெட்டி போட்டாச்சு. அதுக்கப்புறம் தலைக்கு கீழே செட்டையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதையும் வெட்டிட்டேன். அதுக்கப்புறம் தலை கீழே நாடி மாதிரி இருக்குது பாருங்கள், அதுலேயும் 2 செட்டை சின்னதாக இருக்கும், அதையும் வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு செதில் எல்லாம் இல்லை, ஆனாலும் நான் வலிச்சு விட்டேன். அந்த மாதிரி வந்துச்சு, அதெல்லாம் வலிச்சு விட்டுட்டு வாழை வெட்டி தூக்கி போட்டுட்டு எங்களுக்கு தேவையான அளவுக்கு துண்டு போட வேண்டியதான். கத்தி நல்லா கூரா இருந்தபடியா ஃப்ரெண்ட்ஸ் கடன்னு வெட்டியாச்சு. பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு உள்ளுக்கு இருக்க இந்த குடல்கள் ஊத்தைகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு மீன்லையும் எடுக்க வேண்டியதான். வால் பக்கத்துக்கிட்டே இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக குடல்கள் இல்லை. பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கு, நல்ல வட்டம் வட்டமாக துண்டாக வந்துச்சு. அதுக்கு மேலே தான் கொஞ்சமாக அந்த குடல்கள் வந்துச்சு. அதுக்கு பிறகு தலையில் அந்த பூவை பிடிச்சி இழுத்துட வேண்டியதான். பல்ல பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குண்டா ஆவண்டு. அதுக்கப்புறம் அந்த தலையை சைட்டோட சேர்த்து வெட்டி எடுத்தா மீன் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.